Hello students, welcome to our channel. இந்த சம்ல பாருங்க நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க f of x வேல்யூ ஒன்னு கொடுத்திருக்காங்க and f of x squared equal to f of x the whole squared இப்படி இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். f of x squared னா என்னது? இந்த x ல x squared னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேங்களா? f of x the whole squared னா இருக்க f of x எழுதி அது பவர் 2 whole squared. ஓகேங்களா? இப்போ இந்த f of x squared க்கு பதிலா எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் a - b whole squared ஃபார்மட்ல இருக்குங்களா இத வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டேர்மை இதையும் வந்து நான் ஈக்குவல் பண்ணனும். ஈக்குவல் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா இந்த பக்கம் இருக்க டேர்ம்ல இந்த பக்கம் கொண்டு வந்துறணும். இப்போ பாருங்க நான் இந்த டேர்ம்ல எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த -2x² இந்த பக்கம் வந்து +2x இந்த +3 இந்த பக்கம் வந்து -3. ஓகேங்களா? இப்போ இந்த x² வேல்யூ ரெண்டு பாருங்க +4 +2 ஆட் பண்ணி 6 and x squared -12x அது அப்படியே எழுதியாச்சு +9 -3 9ல 3 போனா 6 எழுதியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல 6 அப்படிங்கிறது காமனா இருக்கு. அதனால 6 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 6 ஆல டிவைட் பண்ணனா 1 6 are 6 இது கேன்சல் ஆயிடும். 2 6 are 12 சைன் சேஞ்ச் ஆகாது அப்படியே இது மட்டும் போயிடும். இப்போ இத நான் வந்து ஃபேக்டர் பண்ணனும். இந்த 1 வந்துட்டு மல்டிபிள் பண்ணனும். இந்த -2 வந்து ஆடிங் பண்ணனும். அப்பனா -1 பெருக்கும்போது எனக்கு +1 கிடைச்சிரும். இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு -2 கிடைச்சிரும். அப்ப என்னோட ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ இங்க ஒரு x -1 இங்க ஒரு -1 இது வந்து நான் ரெண்டு டேர்மா எழுதிருக்கேன். பேஸ் ஒன்னுங்கனால பவரை வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. இப்போ இது ஸ்கொயர் ரூட் 0 இருக்கனால அப்படியே வந்துட்டு ஸ்கொயர் எடுத்தா போயிடும். அப்ப x - 1 = 0. இந்த பக்கம் இருக்க -1 இந்த பக்கம் தான் +1. ஓகேங்களா? அவ்வளவுதான் x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thanks for watching. Bye.